ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது இன்றைக்கி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி, அதுவும் சனிக்கிழமையில் வந்திருக்குங்க. ரொம்பவும் விசேஷமான நாள். இந்த நாளில் நாம் நடக்கவே நடக்காது, இந்த விஷயம் நடந்தால் ரொம்பவும் உபயோகமாக இருக்கும், ரொம்பவும் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் சரிங்க. உங்களுடைய திருமணமாகட்டும், உங்கள் பிள்ளைங்களுக்கு திருமணமாகட்டும், இல்லை வெளிநாட்டு யோகம், இல்லை கல்யாண பாக்கியம், இல்லை குழந்தை பாக்கியம், இல்லை நல்ல வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, இன்றைக்கி நீங்கள் வேண்டுதல் வைக்கும்பொழுது கண்டிப்பாங்க அடுத்த பௌர்ணமிக்குள்ளே நடக்கும். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இந்த வழிபாடை இன்றைக்கி இரவுக்குள்ளே செஞ்சுடுங்க. 12 மணிக்குள்ளே செஞ்சுடுங்க. உங்கள் வீட்டு பால்கனியிலையோ வீட்டில் இருந்தோ நிலவை பார்க்க முடியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் நிலவை பார்த்து கூட இந்த மந்திரத்தை சொல்லலாங்க. அப்படி எங்களுக்கு வசதி இல்லை, எங்கள் வீட்டிலேருந்து தெரியாது அப்படிங்கிறவங்க உங்களுடைய பூஜை அறையில் சின்னதாக ஒரு கோலம் போடுங்க. அது மேலே தட்டு வைங்க. அதில் ஒரு மண் அகல் விளக்கு, மஞ்சள் குங்குமம் அத்தனையும் வைத்து பஞ்சு திரி போடுங்க. போட்டு ஒரு விளக்காக ஏற்றுங்க. சுத்தமான தண்ணீர் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. சந்திர பகவானை மனசார வேண்டிக்கிட்டு அந்த விளக்கில் எழுந்தரலணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டு விளக்கேற்றுங்க. விளக்கேற்றி முடிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணீரை உங்களுடைய கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மனசார வேண்டிக்கோங்க. எனக்கு கூடிய சீக்கிரம் இந்த விஷயத்தை நடத்தி கொடுங்க, எந்த தங்கு தடைகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 11 தடவை சொல்லுங்கள். சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய வேண்டுதலும் வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணீர்லேருந்து உங்கள் கையில் விட்டு 3 முறை அவங்களுக்கு நீர் வார்த்து விடுங்க. நீங்கள் இந்த வழிபாடை முழு நம்பிக்கையோடு நீங்கள் அங்கே உட்காந்து சந்திர பகவானை மனசார நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை வைக்கும்பொழுது உங்களுக்கு அடுத்த பௌர்ணமிக்குள்ளே கண்டிப்பாக நடக்குங்க. இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.